நற்செய்தியை மிகவும் வல்லமையாக போதிக்கிறீர்கள் என்றால், மக்கள் உங்களை இகழ்ந்து, துன்புறுத்தி, உங்கள் மீது இல்லாதது, பொல்லாதது எல்லாம் சொல்லும் பொழுது, நீங்கள் மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள். நீங்கள் கலங்காதீர்கள். ஏனென்றால், உங்களுக்கு விண்ணகத்தில் கிடைக்கும் கைம்மாறு பெரிதாக இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, மக்கள் நம்மளை இகழ்கிறார்களே, துன்புறுத்துகிறார்களே, இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி பழி சுமத்துகிறார்களே, நம்மை விரட்டுகிறார்களே என்று சொல்லி சோர்ந்து போகவே போகாதீர்கள். மாறாக நீங்கள் மகிழ்ந்து களிகூருங்கள். ஏனென்றால், நீங்கள் பேறு பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள். ஆண்டவர் பொருட்டு துன்புறுத்தப்படுவதற்கு நீங்கள் பேறு பெற்றவர்களாக உங்களை கருதினீர்கள் என்றால், விண்ணகத்திலே உங்களுக்கு கைம்மாறு மிகுதியாக இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசித்து தியானியுங்கள். இறை வார்த்தையை உங்கள் உள்ளத்திலே நிறுத்துங்கள். இறை வார்த்தை உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளும் பொழுது, அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உள்ளத்திற்கு அது உவகையை தரும். எரேமியாவை பாருங்கள். உம் சொற்களை கண்டடைந்தேன். அவற்றை